உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியா கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையே நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். பட்ஜெட் 2025 எப்படி பார்க்கணும்? நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் நேத்திக்கு, தட் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் ஈவெண்டா தன்னுடைய முக்கியத்துவத்தை தொடர்ந்து இழந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா பாலிசி மேக்கிங் இந்தியாவில் யார் ஆட்சியில் இருந்தாலும் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டா போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரே ஒரு திட்டத்தை சொல்றேன். MNREGA என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம், 100 நாள் வேலை திட்டம். இது காங்கிரஸ் காலத்துல என்னைக்கோ ஆரம்பிச்ச ஒரு திட்டம். ஆனா அது பாட்டுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதே போல பல ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு வருஷமும் நம்ம என்ன பண்றோம், இன்கிரிமெண்டலா சில மாற்றங்களை கொண்டு வரோம், சில ஸ்கீம்ஸை ஆட் பண்றோம், சில ஸ்கீம்ஸ்க்கு ஒதுக்கீடை அதிகரிக்கிறோம். இதுதான் நம்ம பட்ஜெட்ல தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள். பட் உலகம் பட்ஜெட்டை எப்படி பார்க்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்கா, அரசினுடைய பைனான்சியல் டிசிப்ளினை உலகம் கூர்ந்து நோக்குது. அந்த வகையில அரசு பொருளாதாரத்தின் அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தன்னுடைய நிதி நிலைமையை மெயின்டைன் பண்ணுதா அப்படிங்கிறத உலகம் பார்க்குது. இதைத்தான் குளோபல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் பார்ப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் பார்ப்பாங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. கோவிடுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு என்ன ஆச்சுனாக்கா, அரசினுடைய வருவாய் கணிசமா குறைஞ்சாலும் நாம செலவு செய்ய வேண்டிய தேவை கணிசமா உயர்ந்தது. சோ ரெண்டு பக்கமும் நமக்கு பாதிப்பு இருந்தது கோவிட்ல. நாம செலவு செஞ்சோம், அதுதான் உண்மை. செலவு செஞ்சது மட்டும் இல்ல, நாம முதலீட்டை அதிகரிச்சோம். ரெண்டு விஷயம் நம்ம கோவிடுக்கு அப்புறம் செஞ்சோம். ஒண்ணு, அரசு தன் செலவை கூட்டிக் கொண்டது. என்னெல்லாம் செஞ்சோன்றதுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு வரைக்கும் 80 கோடி பேருக்கு நம்ம ஃப்ரீ ரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய செலவு பண்ணிருக்கோம். இந்த 4 வருஷத்துல கோவிட் வேக்சினே நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்தோம். சோ அரசு பல செலவுகளை ஏற்றுக்கொண்டது அந்த காலகட்டத்தில். அதே போல தொழில்களுக்கு வட்டிக்கு சப்வென்ஷனுக்கு பணம் கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சோம். இதையெல்லாம் கடந்து நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் நிதி உதவி தேவையோ அவங்களுக்கு நேரடியாக பணத்தை டிபிடி மூலமா டிரான்ஸ்பர் பண்ணோம். இது நாம செஞ்ச செலவு. பட் செலவை விட முக்கியமா ஒரு விஷயத்தை நம்ம கோவிடுக்கு அப்புறம் செஞ்சோம். அது என்னன்னா முதலீடு. இந்தியாவில ஒரு ஆண்டுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 10 லட்சத்தை எட்டுங்கிறது நினைக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது கோவிடுக்கு முன்னாடி. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் நம்ம கிட்டத்தட்ட 3 வருஷத்துல இந்த இலக்கை தொடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். சோ இன்னைக்கு 11.25 lakhs அடுத்த வருஷம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவு பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. இந்த வருஷம் 10.15 10.2 lakhs இருக்கும்ன்றது ரிவைஸ்ட் எஸ்டிமேட். சோ 10 லட்சத்துக்கு மேல நம்ம இருக்கும் வருஷத்துக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேவரபிள் ஃபேக்டரா இருக்கும், வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்பதுதான் நாம இந்த பட்ஜெட்ல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. பட் இதெல்லாம் நம்ம லைஃப்ல எங்க பாதிக்குது, எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல எல்லாருமே இருக்கும். அதுதான் உண்மை. அதுக்கு காரணம் கடந்த 2 ஆண்டுகள்ல அதிகரித்த பணவீக்கம். நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கே பல பேருக்கு சவால் இருக்குன்றத எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு காரணம் விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, பணவீக்கம் அதிகரிச்சுட்டே போகுது. சோ இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுற வரைக்கும் நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல சமுதாயம் இருக்கு. சோ
அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை தான் இந்த பட்ஜெட்ல முக்கியமான தேவையாக இருந்தது. அதை அரசு கணிசமா அட்ரஸ் பண்ணிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி பண்ணிருக்காங்க? 12.25 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிச்சா உங்களுக்கு வருமான வரியே கிடையாது. சோ மாசம் 1 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்றவங்க இன்கம் டாக்ஸை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. பட் கவர்மெண்ட் உங்க கையில போடுற பணத்தை நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத பத்தி நிச்சயமா நீங்க கவலைப்படணும். எஸ், செலவுகள் பிரஷர்ஸ் எல்லாம் இருந்தா கூட இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, கொஞ்சம் பெட்டரா ஏதாவது பண்ண முடியுமான்னு நீங்க நிச்சயமா யோசிக்கணும். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க அந்த ஹேபிட்குள்ள வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க உங்க வாழ்க்கையை வந்து வேற டைரக்ஷன்ல கொண்டு போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எதிர்காலத்துல இன்னும் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய பொருளாதார நிலைமை உயரும். வருமானம் உயர்வது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ, நம்ம கையில கிடைக்கிற காசு எவ்வளவுக்கு எவ்வளவு உயர வேண்டுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய நிதி நிலைமை உயர வேண்டும். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நிதி நிலைமையும் வாழ்க்கை தரமும் ஒண்ணுன்னு நினைக்கிறோம். ரெண்டும் ஒண்ணு இல்லை. வாழ்க்கை தரம் என்பது நம்ம எப்படி குவாலிட்டி ஆஃப் லைஃப் வச்சுக்கிறோங்கிறது, நிதி நிலைமைங்கிறது நம்ம கிட்ட எவ்வளவு நிதி இருக்குன்றது. சோ இது ரெண்டுத்துக்குள்ள பேலன்ஸை இன்னைக்கு நாம நிச்சயமா ஏற்படுத்தணும் அப்படிங்கறதா இந்த பட்ஜெட் நமக்கு தரக்கூடிய மெசேஜ். அந்த பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துறாங்க. சோ ஃபோர்ஸ் பண்ணி ஐடிசில போடு, அங்க போடு, இங்க போடு, இஎல்எஸ்எஸ்ல போடு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட பணம் இருக்கு, உங்ககிட்ட சாய்ஸ் இருக்கு, உங்ககிட்ட பொறுப்பு இருக்கு. சோ அதுதான் இந்த பட்ஜெட்ல என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு மாற்றம். இதோட இது நிக்கணுமா? 12.75 lakhsல இன்னும் சில ஆண்டுகள் இருக்கணுமா அப்படின்னா நிச்சயமா இருக்கக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் இதை நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, இன்னைக்கு பல பேர் தன்னுடைய இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ண முன் வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் அவ்வளவு பணம் ஏர்ன் பண்றாங்க, ஆனா காட்டுறது இல்லை. குறிப்பா சொல்லணும்னா சுய வேலை வாய்ப்புல இருக்கிறவங்க எல்லாம் காட்டுறதே இல்லை. இப்ப அவங்க வந்து என்னுடைய வருமானம் 12 லட்சம் இருக்குன்னு காட்டிட்டு தைரியமா அவங்க அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். இன்னைக்கு அவங்க இந்த பணத்தை மறைக்கிறதுனால நிறைய விஷயங்களை அவங்க செய்ய தவறக்கூடும். இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன், மாசம் 2 லட்சம் ஏர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டுக்கு 24 லட்சம். இந்த 24 லட்சத்துல கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 75,000 rupees ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நம்ம எந்த வரியும் கட்ட தேவையில்லை. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய 23.25 லட்சத்துக்கு நம்ம டாக்ஸ் கட்டணும். அதுவும் எப்படி கட்டணும்? ஸ்லாப் வாரியா கட்டணும். முதல் ஸ்லாப் 0 to 4 lakhs. சோ ஏற்கனவே 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், 4.75 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. இதற்கு அடுத்த 4 லட்சத்திற்கு நம்ம 5% கட்டணும். சோ 20,000 ரூபாய் நம்ம டாக்ஸா கட்டணும். அதற்கு அடுத்த 4 லட்சத்துக்கு, அதாவது 8 இருந்து 12 லட்சம் வரைக்கும் 10% கட்டணும். சோ அந்த 4 லட்சத்துக்கு நம்ம 40,000 ரூபாய் கட்டணும். சோ அதுக்கு அடுத்த 4 லட்சம், 12 இருந்து 16 லட்சத்துக்கு நம்ம 15% டாக்ஸ் கட்டணும். சோ அந்த 4 லட்சத்துக்கு நம்ம 60,000 ரூபாய் கட்டணும். சோ 16 இருந்து 20 லட்சம் 20% கட்டணும். சோ அந்த 4 லட்சத்துக்கு 80,000 ரூபாய் கட்டணும். சோ படிப்படியா தான் டாக்ஸ் வாங்குறாங்களே தவிர ஒரே ஸ்லாப்ல அவங்க வாங்கல. இதனால என்ன ஆகுதுன்னா, ஓவராலா நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் வந்து குறைஞ்சிருது. இத்தனை ஸ்லாப் இருக்கும்போது லோவர் ஸ்லாப்ல கொஞ்சம் டாக்ஸ் வாங்கி வருமானம் அதிகரிக்க கொஞ்சம் அதிகமா வாங்குறாங்க. சோ இப்படி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, கடைசியா 20 இருந்து 24 லட்சம் வரைக்கும் 25% டாக்ஸ் கட்டணும். பட் அதுல நமக்கு வரப்போற அமௌண்டே வந்து 3.25 லட்சம் தான். ஏன்னா 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்துருது. சோ அந்த 3.25 லட்சத்துக்கு நம்ம 25% டாக்ஸ் கட்ட போறோம். சோ நம்ம 5 ஸ்லாப்ல கட்ட போறோம் டாக்ஸஸ். 20,000, 40,000, 60,000, 80,000, கடைசியாக 81,250. இதான் நம்ம டோட்டலா கட்டக்கூடிய டாக்ஸஸ். இது டோட்டல் எவ்வளவு வருது? 2,81,250 வருது. நமக்கு 24 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தா நாம கட்டக்கூடிய மொத்த வருமான வரி 2,81,250. சோ 24 lakhsல இருக்கக்கூடிய வருமானத்துக்கு 281,250 கட்டிட்டா பேலன்ஸ் அமௌண்ட் வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம். யூ ஆர் ஃப்ரீ. சோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் வந்து இந்த இன்கம் காட்டினார்னா அவரால் பல விஷயங்களை செய்ய முடியும். அவருடைய மொத்த ஃபைனான்சியல் லைஃபும் மாறிடும். உதாரணத்துக்கு லோ ரேட்ஸ்ல ஹோம் லோன் கிடைக்கும், 2 வீலர் லோன்ஸ் எல்லாம் சீப்பா கிடைக்கும், வேற எந்த பிசினஸ் சப்போர்ட் லோன் வேணும்னாலும் அவங்க வாங்க முடியும்.
எல்லாத்துக்கும் அவங்க ஃபைனான்ஷியலா இன்கம் காட்ட முடியும். ஸோ இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் உருவாக்கி இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்பாட் கேட்டகரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து டாக்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி. அதாவது இவ்வளவு வருமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு குரூப். என்ன பொறுத்தப்பட்டும் இந்த 1 lakh per month டிஸ்க்ளோஸ் பண்றவங்களுடைய எண்ணிக்கை கணிசமா உயரும். அவங்க வரி கட்ட மாட்டாங்க, கட்ட வேண்டியது இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு பல ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸ் பேங்கிங் சிஸ்டம்ல இருந்து கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ஆனா ரெண்டாவது கேட்டகரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேட்டகரி. மாதம் 2 லட்சம் ரூபாய் வருவாய் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடியவர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக உயரும் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன ரீசன்னா, இவ்வளவு கம்மியான டாக்ஸ் ரேட்டை கட்டிட்டு அவங்க கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை கணிசமா உயர்த்திக்கலாம். இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபைனான்சியல் நீட்ஸுக்கு எல்லாம் அதிக வட்டி கொடுத்து அவங்க லைஃப்ல நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது டாக்ஸை விட அதிகமா இருக்கு. ஆனா இந்த இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு சிபில் ஸ்கோர் கிடைச்சிரும், நிறைய விஷயங்கள் கிடைச்சிரும். அதன் மூலமாக அவங்க தங்களுடைய நிதிமயமான வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாற்ற முடியும். சோ இந்த பட்ஜெட் அந்த வகையில ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நுகர்வை கணிசமாக உயர்த்தும். அதுவும் நுகர்வை வந்து ரொம்ப போக்கஸ்டா அது வந்து உயர்த்தும் நினைக்கிறேன். ஏன்னா பணம் இவ்வளவு நம்ம கையில நிற்கும் போது அதை இன்னும் என்ன பண்ணலான்ற ஒரு தேடல்ல மக்கள் இறங்குவார்கள், இறங்க வேண்டும். அந்த தேடல் ஒருவனை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு தான் கொண்டு போகும்னு நினைக்கிறேன். அந்த வகையில இந்த டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நாம எப்படி பெனிஃபிட் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும், நம்முடைய நிதி நிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னு ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம்னாக்கா ரெண்டுத்துக்கும் நம்ம சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் ஒரு ஆஸ்பிரேஷனையும் செட் பண்ண முடியும். அந்த ஆஸ்பிரேஷனை நோக்கி போக வேண்டியதா இன்னைக்கு மிடில் கிளாஸ்க்கு இந்த பட்ஜெட் தர முக்கியமான மெசேஜ். யூ டிசைட் யுவர் ஃபியூச்சர், ஹியர் இஸ் த சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்களுக்கு வருவோம். பொருளாதாரம் எப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வருவோம். ஏன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பற்றாக்குறை எக்கச்சக்கமா போச்சு 2020, 21, 22, 23 அந்த ஆண்டுகள்ல. அங்கிருந்து படிப்படியா குறைச்சிட்டு வரணுங்கிறதான் கவர்மெண்டினுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ போன வருஷம் as a percentage of GDP 4.8% fiscal deficit இருக்கும் என்று இப்ப சொல்லியிருக்காங்க. வருகின்ற ஆண்டுல அது 4.4 ஆக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக அதுக்கு அடுத்த 2 ஆண்டுகள்ல 4 என்ற ஒரு இலக்கை அடைந்து 3.6க்கு வரணும். இது இன்கம் டாக்ஸை குறைச்சா எப்படி சாத்தியமாகும்னு சில பேர் நிச்சயமா கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இன்கம் டாக்ஸை குறைச்சது மூலமாக அரசு 1 லட்சம் கோடி ரூபாயை மிடில் கிளாஸ் கையில கொடுத்துட்டாங்க. பட் அரசினுடைய கால்குலேஷன் என்னன்னா, இதன் மூலமாக நிச்சயமாக அவங்களுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் growth வரும்போது கார்பரேட் டாக்ஸஸ் மறுபடியும் அதிகரிக்கும் என்பது. ஸோ கார்பரேட் டாக்ஸஸை குறைச்ச போது அதை எதிர்த்து கடும் விவாதங்கள் நடந்தது, பெரிய கிரிட்டிசிசம் எல்லாம் இருந்தது. பட் கார்பரேட் டாக்ஸ் அன்னைக்கு குறைச்சதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனால் இப்பொழுது குறைப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. அரசு இதை தெளிவா கையாண்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கார்பரேட் டாக்ஸை உயர்த்துவதும் வெளியில் இருந்து வந்து முதலீடு செய்பவர்களுக்கு தவறான சிக்னல்ஸ் கொடுக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்றது மூலமாக கார்பரேட் டாக்ஸ்ல ஒரு கண்டினியூட்டியை அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. இது ஒன்றும் தப்பும் இல்லை, அதிகமும் இல்லை. உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளில் கார்பரேட் டாக்ஸ் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் நம்மளால நம்முடைய கார்பரேட் டாக்ஸை நிர்ணயிக்க முடியும். அதனாலதான் நம்ம கார்பரேட் டாக்ஸ் இங்க இருக்கு. போட்டிச்சூழல் உலகம் பூரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்கும்போது கார்பரேட் டாக்ஸை நம்ம ஒரு மாடரேட் லெவல்ல வச்சோம்னா, ரொம்ப குறைவா இருக்க ரொம்ப கூட இருக்கிறது மாடரேட் லெவல்ல வச்சோம்னா முதலீடுகளை ஈர்க்க முடியும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதே போல பொருளாதார வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய கேட்டலிஸ்டாவும் டிரைவரா இருக்கும். ஸோ கார்பரேட் டாக்ஸை மெயின்டைன் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு முடிவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் கவர்மெண்ட் கிளியரா இந்த வருஷம் கார்பரேட் டாக்ஸ்ல இன்னும் அதிக பணம் வரும்னு எஸ்டிமேட் பண்றாங்க. அதே போல மிடில் கிளாஸ்க்கு 1 lakh கொடுத்தா கூட ரிச் கிட்டே இருந்து அதுக்கு காம்பன்சேட்டிங் டாக்ஸ் வரும்னு கவர்மெண்ட் அசியூம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் டாக்ஸ் கிவ்அவே இருந்தா கூட அதை காம்பன்சேட் பண்ணி இன்னொரு 4 lakh crore டைரக்ட் டாக்ஸ் growth இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. அதான் எக்ஸ்பெக்டேஷன் இந்த பட்ஜெட்ல. சோ இந்த கவர்மெண்ட் டாக்ஸேஷன்ல வளர்ச்சி இருக்கும்னு நம்புது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இன்னைக்கு மிடில் கிளாஸ்க்கு இந்த சலுகைகளை கொடுத்திருக்கு. சோ இதுல வந்து கார்பரேட்டினுடைய பொறுப்பு மிக அதிகமாக இருக்கும் என்று தெளிவாக தெரிகிறது. கார்பரேட்டுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, யாரெல்லாம்
இந்த 25 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு த்ரெஷோல்டுக்கு மேல சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நிறைய வரி கட்டுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. மெயின்லி இது 25 லட்சம் மேல சம்பாதிக்கிறவங்க இல்ல, 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கக்கூடிய அந்த சப்செட் தான் இன்னைக்கு ஹெவியா கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கும். கம்பெனியினுடைய ஓனர்ஸ், பிசினஸ் பீப்புள், வெரி ரிச் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க எல்லாமே நிறைய டாக்ஸஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்றது தான் இந்த பட்ஜெட்ல கவர்மெண்டினுடைய எக்ஸ்பெக்டேஷன். மற்றபடி எந்த ஸ்கீம்ல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, எங்க இன்னோவேட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே உங்களுக்கு இந்நேரம் தெரிந்திருக்கும், நிறைய சோசியல் மீடியால வந்திருக்கும். இதுல எல்லா மூவ்ஸுமே ஓரளவுக்கு நமக்கு இம்ப்ரெசிவாகத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுல ஒன்றும் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஒன்றும் இல்லை. புதுசா நிறைய விஷயம் ட்ரை பண்றோம். சில ஸ்டேட்ஸுக்கு நம்ம சில ஸ்கீம்ஸை ஒதுக்கி இருக்கோம். பட் எல்லா ஸ்டேட்ஸுக்குமே எல்லா ஸ்கீம்லுமே பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய சென்ட்ரல் மெசேஜ். டெவலப்ட் ஸ்டேட்ஸ் இன்னும் வேகமா டெவலப் பண்றதுக்கு புதிய செக்டர்ஸ், நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்க நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவில நம்ம இன்னும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய சலுகைகள் வந்திருக்கு. அதே போல டூரிசம்ல நம்ம இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஸ்டேட். டூரிசம்க்கு நிறைய ஸ்கீம் அலோகேஷன்ஸ் இருக்கு, அதுல எல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராக்ரசிவ் ஸ்டேட். இன்னும் இந்த ஒதுக்கீடுகள் அதிகமாகும் போது நாம இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லி அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட், நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பட்ஜெட், எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பட்ஜெட். இதையெல்லாம் நாம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு சேலஞ்சையும் நம்ம முன்னாடி வச்சிருக்கிற ஒரு பட்ஜெட். ஸோ அந்த சேலஞ்ச் எப்படி ஜெயிக்கணும், நம்ம எப்படி இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும், நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் நிதி நிலைமையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி வளரணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில இப்போ நாம இறங்கி நம்முடைய வாழ்க்கை பட்ஜெட் பார்க்கணும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி எதிர்காலத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.